திமுக ஆட்சியில தான் பல்வேறு நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுல முத்தாய்ப்பா நான் சொல்லணும்னா ஒரு பெரிய பட்டியலை போட முடியும். இருந்தாலும் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். காவலர் சேம நல நிதியின் கீழ் உயிருக்கு ஆபத்தான நோய்களுக்கு 4 லட்சம் ரூபாயிலிருந்து 8 லட்சம் ரூபாயாக உயர்த்தியிருக்கிறோம். இந்த திட்டத்தின் கீழ் உள்ள உறுப்பினர் உயிரிழந்தால் வழங்கப்படக்கூடிய நிதி 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. 10ஆம் வகுப்பு தேர்வில் முதல் 10 ரேங்கில் வர காவலருடைய பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் கல்வி பரிசு தொகை உயர்த்தப்பட்டிருக்கு. குறிப்பா முதல் ரேங்கிற்கு வழங்கப்பட்ட 6,500 ரூபாய் என்பது 13,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. 2ஆம் ரேங்கிற்கு 4,500 ரூபாய், அது 9,000 உயர்த்தப்பட்டிருக்கு. 3ஆம் ரேங்கிற்கு வழங்கப்பட்ட 2,500 ரூபாய் 5,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. 4 முதல் 10 ரேங்க் வரை இருக்கக்கூடியவங்களுக்கு 2,000 4,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. அதே போல் 12ஆம் வகுப்பு தேர்வில் முதல் 10 ரேங்கிற்குள்ள வரக்கூடிய காவலர் பிள்ளைகளுக்கு பரிசு தொகை உயர்த்தப்பட்டு குறிப்பா முதல் ரேங்க் வரவங்களுக்கு 7,500 ரூபாயிலிருந்து திமுக ஆட்சியில 15,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. 2ஆம் ரேங்கிற்கு 6,500 ரூபாயிலிருந்து 11,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. 3ஆம் ரேங்கிற்கு 3,500 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. 4 முதல் 10 ரேங்க் வரை இருக்கக்கூடியவங்களுக்கு 2,500 5,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. அதிக மதிப்பெண் பெறக்கூடிய 100 மாணவர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு உயர்கல்வி தொகை வழங்கக்கூடிய திட்டம் 200 மாணவர்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கு.